மீட்டு வைரமுத்து கோரிக்கை வைக்கிறார். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும்னு மோடிக்கு கோரிக்கை வர்றார். அதுவும் என்ன சொல்கிறாராம், அடுத்தது இதுக்கு சுதந்திர தின விழாவுக்கு டிவி முன்னாடியே உட்காந்துருப்பாராம், பார்த்துக்கிட்டே இருப்பாராம். மோடி உடனே அறிவிக்கணுமா. ஏன்னா மோடி கருணாநிதி நினைப்பா அவருக்கு. கருணாநிதி தான் அரசாங்கத்தில் 2 கிரவுண்டை வாங்கி வைரமுத்துக்கு கொடுன்னு சொல்லி 4 கிரவுண்டை வாங்கி வீடு கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் கேட்டதை எல்லாம் கொடுப்பதற்கு மோடி என்ன கருணாநிதியா? ரொம்ப டிவியில் உட்காந்து அப்போ திருக்குறளை இவ்வளோ நாளாக படிக்கவே இல்லை. இப்போ தான் அதுக்கு உரை எழுதும்போது தான் படிக்கிறார். இப்போ கூட நல்லா கேட்கணும், எப்பா நீங்கள் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க சொல்கிறீங்களா, இல்லை கருணாநிதி எழுத குறள் ஓவியத்தை நீங்கள் தேசிய நூலாக அறிவிக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா அவர் கருணாநிதி புகழ்பாடுறது தான் அவருக்கு வேலை. அதனால் கேட்கணும். திருக்குறளையோ திருவள்ளுவரையோ பேசுவதற்கு உங்களுக்கு யோகியதை இருக்கா வைரமுத்து? நீங்கள் உரை எழுதுனீங்களே, அப்போ செயற்கை நுண்ணறிவில் ஒரு வீடியோ போட்டிங்களே, திருவள்ளுவரை இதை விட யார் அவமானப்படுத்த முடியும்? நடுவில் ஸ்டாலின் பேனாவோடு இருக்கார், இந்த பக்கம் வைரமுத்து பேனாவோடு இருக்கார். இந்த பக்கம் திருவள்ளுவரை பேனாவோட உட்கார வச்சு வைரமுத்துவோடையும் ஸ்டாலினோடையும் திருவள்ளுவரை நீ வச்சிங்கனாலே இதை விட கேவலம் என்ன இருக்குது நாட்டுக்கு? அவ்வளவு கேவலப்படுத்திட்டு மோடி அவர் இதை தேசிய நூலாக்கணும் அப்படின்னு சொல்லி, அதனால் வைரமுத்துக்கு சொன்னேன், உங்களுக்கெல்லாம் திருக்குறளை பற்றி பேசுகிறதுக்கு அருகதை இல்லை, திருவள்ளுவரை உயர்த்தணும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யோகி எதுவும் இல்லை.